அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயக ரீதியாக போராடுபவர்களை கைது செய்வதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் குரலை அரசு ஒடுக்கிவிட முடியாது என்றும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசுக்கு நினைவுபடுத்த வேண்டியது எதிர்க்கட்சிகளின் கடமை எனவும் கூறினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசு உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும், குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை, அநீதியை அரசு மறைக்க நினைத்தால் அதனை தொடர்ந்து நினைவூட்டுவது எதிர்க்கட்சிகளுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு காலக்கெடுவுக்குள் அரசு உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும். குற்றவாளிக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு பாலியல் தவறு நடந்திருக்கின்றது என்றால் அதில் முதல் எஃப்ஐஆரிலே இவன்தான் தவறு செய்தான் என்று உறுதி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவுடைய உறுதியான நிலை. அதை எல்லோரும் ஒத்த கருத்தோடு பின்பற்றினால் தவறு செய்பவனுக்கு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சட்டத்தின் வழியில் நடவடிக்கை எடுத்துள்ளது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் 4 ஆண்டு கால ஆட்சியில் குற்றம் சொல்ல முடியாததால் அமைச்சர் மூர்த்தியின் பழைய பேச்சை எடுத்து சர்ச்சையாக்குவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு பள்ளி கல்லூரிகளை ஒருபோதும் தனியார்மயமாக்காது எனவும் குறிப்பிட்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ள ஆளுநரின் போக்கு மாணவர்களின் நலனுக்கு தடையாக உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய கட்டிடங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டால் குற்றம் குறைகள் தவிர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் நலனில் அக்கறை உள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆளும்போது எதிர்க்கட்சிகள் அதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். கிராமப்புறங்களில் மகளிருக்கான இலவச பயண பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் தேர்தல் அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், சமையல் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றார்கள், ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் கூறினார். கல்வியை பொறுத்தவரை தனியாருக்கு செல்வதை விட அரசு நடத்துவதுதான் சாதாரண மக்களை பாதுகாப்பதாக இருக்க முடியும் என்று முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட வலங்கைமான் பகுதியில் புதிய நியாய விலை அங்காடிகளை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் காமராஜ் பேசினார். அப்போது பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் கிடைக்கும் என எதிர்பார்த்த மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளார்கள் என அதிருப்தி தெரிவித்தார். இது முன்னுக்கு பின்னான நடவடிக்கைகள் தான் இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வியை பொறுத்தவரை தனியாருக்கு செல்வதை விட அரசாங்கம் செய்வது தான் சாதாரண மக்களை பாதுகாக்கிற நிகழ்வாக அது இருக்க முடியுமே தவிர, அதிலே தான் அவர்களுக்கு சலுகைகள், நிறைய சலுகைகள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 7.5% இடஒதுக்கீட்டு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீட்டை தந்தார்கள். அதில் இன்றைக்கு பல தனியார் கல்வி நிறுவனங்களிலிருந்து அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இது போன்ற முடிவுகள் எடுக்கப் போகிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. எடுத்தால் அது தவறான முடிவு. புதிதாக திருமணம் செய்வோர் திருமணத்தை ஆன்லைனிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. திருமணம் முடித்த தம்பதிகள் 150 நாட்களுக்குள் திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற நிலையில் தங்கள் பகுதி பதிவாளர் அலுவலகத்திலேயே திருமணத்தை பதிவு செய்ய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து 200 ரூபாய் கட்டணத்துக்கு ஆயிரக்கணக்கில் லஞ்சம் பெற்று திருமண பதிவு நடப்பதாக
பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி பத்திர எழுத்தர்கள் இல்லாமல் நேரடியாக வீட்டிலிருந்து திருமணத்தை பதிவு செய்யும் முறையை கொண்டுவர தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. திருமணத்துக்கான ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் சான்றிதழும் உடனடியாக வழங்கப்பட்டுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் முதலில் தமிழ்நாடு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்பவர்களுக்கு மட்டும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனின் செல்போனை சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். சைபர் ஆய்வகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஞானசேகரனின் செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்களை ரெக்கவரி செய்துள்ள நிலையில் வாட்ஸ்அப் சாட்கள் மற்றும் கால் ஹிஸ்டரிகளை ஆய்வு செய்ய உள்ளனர். மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். ஞானசேகரன் பயன்படுத்தி வந்த 2 செல்போன் எண்களிலிருந்து கடந்த 6 மாத காலத்தில் அதற்கான ஹிஸ்டரிகளை போலீசார் எடுத்துள்ளனர். யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் போலீசார் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். தனக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது என யூடியூபர் இர்ஃபான் தெரிவித்துள்ளார். தனது குழந்தையின் பாலினத்தை இர்ஃபான் அறிவித்தது மற்றும் குழந்தை பிறப்பின் போது தொப்புள் கொடியை வெட்டியது உள்ளிட்ட விவகாரங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆளும் திமுகவுடன் யூடியூபர் இர்ஃபான் நெருக்கமாக உள்ளதால் தான் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்தன. இதுகுறித்து விளக்கமளித்து இர்ஃபான் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உதயநிதி ஸ்டாலினுடன் தான் வெளியிட்ட வீடியோ ப்ரமோஷனுக்கானது என்றும் அதற்காக தன்னை எப்படி அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவங்களை பொறுத்தவரையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றம்தான் செயல்படுகிறது என்றும் இர்ஃபான் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ONGC நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குத்தாலம் உள்ளது கீழத்தெருவில் பொதுமக்களுக்கு குடிநீர், கழிவறை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று குற்றச்சாட்டி அதே பகுதியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் ONGC நிறுவன நுழைவாயில் முன்பு பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ONGC நிறுவனத்திற்கு குரூடாயில் ஏற்றி வந்த 50க்கும் மேற்பட்ட லாரிகளையும் தடுத்து நிறுத்தினர். இச்சம்பவம் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்ய முயன்ற நிலையில் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் விற்பனை கும்பலுக்கு மெத்தபெட்டமைன் சப்ளை செய்த 2வரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாதவரத்தில் 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட வெங்கடேஷ் மற்றும் கார்த்திக் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மெத்தபெட்டமைன் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை விகாஷ் மைதி என்பவர் டெல்லியிலிருந்து சென்னையில் உள்ள வெங்கடேசனுக்கு சப்ளை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து டெல்லி விரைந்த தனிப்படை போலீசார் விகாஷ் மைதி மற்றும் வெங்கடேஷின் உறவினரான ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சண்முகத்தை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகிய விகாஷ் மைதியின் சகோதரரை தேடி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இதனிடையே 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்த நீதிமன்றம் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கோட்டூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மீண்டும் குழுவினர் பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேதுப்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தை உரிமையாளர் கண்முனை திருடிச் செல்லும் டிப்டாப் ஆசாமி குறித்த CCTV காட்சி வைரலாகி வருகிறது. சேத்துப்பட்டு மின்வாரிய ஊழியரான கணபதி என்பவர் 4 மணி சந்திப்பின் அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மருந்தகத்திற்கு சென்றுள்ளார். மருந்து வாங்கிக் கொண்டு வருவதற்குள் அவரது இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் லாபகமாக திருடிச் சென்றுள்ளார். இதனை கண்டு அவர் கூச்சலிட்டும் துரத்திச் சென்றும் பிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் மர்ம ஆசாமி இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. வேலூரில் நடைபெறும் மாநில அளவிலான பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் 80க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் மற்றும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகம் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான சீனியர் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டி வேலூர் காகிதப்பட்டறை பகுதியில் நடைபெற்று வருகிறது.
2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். 10 விதமான இடைப்பிரிவில் நடைபெறும் இப்போட்டிகளில் தேர்வாகும் 10 பேர் ஜனவரி 25ஆம் தேதி போபாலில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற உள்ளனர். Outclass in second round. Winner in the blue corner. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தச்சங்குறிச்சி பகுதியில் வரும் 4ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்து வந்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் விண்ணப்பித்தவர்களுக்கு டோக்கன் வழங்கும் பணியை விழா குழுவினர் தொடங்கியுள்ளனர். இப்போட்டியில் 600 காளைகள் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா விமானத்தில் போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த பயணிகளை பரிசோதனை செய்தபோது வட மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரின் உடமையை திறந்து பார்த்தபோது 14 பார்சல்களில் காலிஃபிளவர் மற்றும் மஷ்ரூம் இடையே சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ உயர் ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சா கடத்தி வந்த இளம்பெண்ணை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்ல முயன்ற 11 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து இந்த அதிகாலை ஏர் ஏஷியா விமானம் மூலம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் செல்ல வந்த பயணிகளை திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஒரு பயணியின் பையை சோதித்ததில் அதில் 11 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்ல முயன்ற பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மதுரை சோழவந்தான் அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த பசுமாட்டினை தீயணைப்பவர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்டனர். திருவேடகம் கிராமத்தைச் சேர்ந்த முத்தழகு என்பவருக்கு சொந்தமான பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்றபோது கண்ணை ராஜா தோட்ட பகுதியில் உள்ள 50 அடி ஆழ கிணற்றுக்குள் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த சோழவந்தான் தீயணைப்பு மீட்பு படையினரும் கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து கயிறு கட்டி பசுமாட்டை பத்திரமாக மீட்டனர். திமுக அரசை குறை கூறுவதற்கு காரணமின்றி ஒரே பொய்யை திரும்ப திரும்ப கூறி எடப்பாடி பழனிசாமி மக்களை ஏமாற்ற நினைப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் காவல்துறை விரைவான நடவடிக்கையால் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமது அரசியல் ஆதாயத்திற்காக அரைத்து புளித்து போன அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் வெறும் விளம்பர நோக்கில் இந்த விவகாரத்தை அணுகுவதாக கூறி உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கூச்சமும் இருப்பதில்லை என்றும் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே 7 அடி உயரம் உள்ள முள்படுக்கையில் படுத்து அருள்வாக்கு கூறிய பெண் சாமியாரை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருப்புவனம் அடுத்த லாடனேந்தல் பகுதியில் உள்ள பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோயில் மண்டல பூஜை கார்த்திகை 1ஆம் தேதி தொடங்கியது. இதனையொட்டி கோயில் நிர்வாகியும் சாமியாருமான நாகராணி காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தார். இந்நிலையில் நடைபெற்ற சங்காபிஷேக விழாவில் பெண் சாமியார் நாகராணி கோயில் எதிரே குவித்து வைக்கப்பட்டிருந்த 7 அடி உயரம் முள்படுக்கையில் படுத்து அருள்வாக்கு கூறினார். அவரை காண ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்தனர். எத்தல் ஆட